ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஓடோனில் மாதிரியான ஒரு சென்டட் பார் வந்து வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓடோனிலை விட இது வந்து வாசனை ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா தான் பார்த்தீங்கன்னா பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த சென்டட் பார் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மெயினாக இதில் வாசனைக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். நான் இன்றைக்கி ரோஸ்மேரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 ட்ராப்ஸ் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் அத்தர் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஒரு குட்டி பாட்டிலில் வந்து சென்ட் அவைலபிளாக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட கிடைக்கும். நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து இன்னொரு பொருள் என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கம். இந்த ஃபெவிகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் தேவைப்படாது. ஒரு 1/4 பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபெவிகம் எடுத்துருக்கோம். கம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலோடைய ஸ்மெல் வந்து அது ரொம்ப அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஃபெவிகாலோடைய ஸ்மெல் தான் நமக்கு கொடுக்குதே தவிர அந்த சென்டட் வாசனை வந்து நமக்கு வெளியே வரல. ஸோ ஃபெவிகம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதில் கூடவே கொஞ்சமாக வந்து கலர் சேர்த்துருக்கேன். சும்மா அந்த ஒயிட்டாக இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்காக கலர் வந்து சேர்த்துருக்கேன், கேசரி பவுடர். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்ன மோல்டில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன டீ கப் வந்து எடுத்திருக்கேன். அதில் போட்டுட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் மேலே கொஞ்சம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணவும் கூடாது. ஜஸ்ட் அந்த தண்ணியை வந்து அப்படியே விட்டுருங்க. அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 12 மணி நேரம் போல் வந்து நம்ம ட்ரை பண்ண வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பார் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 12 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கீழ் பக்கமாக அதை கமுத்திட்டு இந்த மாதிரி தட்டி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பார் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் சேர்த்துருக்கீங்களோ அதோட வாசனை உங்களுக்கு நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நான் வந்து இதை தொங்க வர்றதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் பின்னாடி கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு ஒரு நூல் வந்து கட்டிக்க போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பழசாக இருக்கக்கூடிய ஏதாவது ஓடோனில் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வாசனை வெளியே வரும். மேலே வந்து அந்த பாக்ஸ் மேலே இந்த மாதிரி டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது ஓப்பன் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு அந்த வாசனை பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். இதை பாத்ரூமில் இல்லை ரூமில் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த எசென்ஷியல் ஆயிலுடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த பாருக்கு மேலே ஒரு 4-5 ட்ராப்ஸ் போல் எசென்ஷியல் ஆயில் போட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பார் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகாது. அதே போல் தான் மெயின்டைன் ஆகும். பட் அந்த எசென்ஷியல் ஆயிலுடைய ஸ்மெல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டி போகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் திரும்பவும் அந்த எசென்ஷியல் ஆயில் அதுக்கு மேலே விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.